ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு எழுதிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து டிஎன்பிஎஸ்சி சைடு வெளியிட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் மெசேஜ் வந்திருக்கு, அவங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சைடிலேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A எக்ஸாம் எழுதிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சைடிலேருந்து அஃபிஷியலாக மெசேஜ் ஒன்று சென்ட் ஆகிட்டுருக்கு. நிறைய பேருக்கு மார்னிங்லேருந்தே பார்த்திங்கன்னா வந்துருச்சு. சிலருக்கு ஈவினிங் வரைக்கும் வந்திருக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா நைட்டு 7:12க்கு அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நவம்பர் 22, 2025 நவம்பர் 25, 2025 நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோன்னு நீங்கள் உங்களுடைய ஓடிஆரில் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் 12th பயாலஜி ஆர் பாட்னி ஆர் ஜுவாலஜி சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆக போகுது. அந்த ஆப்ஷனை நாம் போயிட்டு எஸ்ஸாக இருந்தால் எஸ் கொடுக்கணும், நோவாக இருந்தால் நோ கொடுக்கணும். நீங்கள் 12th பார்த்தீங்கன்னா இந்த 3 குரூப்பு அதாவது மேக்ஸ், பயாலஜி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சிலர் சயின்ஸ் குரூப்பாகவே படிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜின்னு இருக்கும். இது ஒரு போஸ்டிங்காக இந்த ஆப்ஷனை நமக்கு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கும் நமக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செய்தி வெளியீடில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A செப்டம்பர் 28 அன்றைக்கி நமக்கு நடந்துச்சு. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதிய விண்ணப்பதாரர்கள் லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் பணி தொடர்பாக 12th உயிரியல், தாவரவியல் அதாவது பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி பாடங்களில் ஏதேனும் ஒன்றே நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்னோன்ற ஆப்ஷனை நீங்கள் தவறாமல் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான ஓடிஆர் கரெக்ஷன் நமக்கு என்றைக்கு ரீஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 22 நவம்பர் 25 வரைக்கும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும். கட்டாயம் தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அத்தனை தேர்வர்களும் இதை தவறாமல் செய்யணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. தவறாமல் பண்ணுங்கள். யாரெல்லாம் சேஃப் கட் ஆஃப்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே தவறாமல் பண்ணுங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்வு அனைவருமே இந்த ப்ரொசீஜரை கட்டாயம் ஃபாலோ பண்ணி எஸ்ஆர் நோ கொடுங்க. மேலும் இதுக்கான டீட்டெயில்ஸ் நமக்கு நவம்பர் 22 ஓப்பன் ஆகிடும். அன்றைக்கி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.